தற்போதைய நிலையில் திமுக அதிமுக இரு கட்சிகளும் நேரடியாக 8 தொகுதிகளில் நேருக்கு நேர் களம் காண்கின்றன. தொடர்பாக ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷுடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதுல வேற தேனும் பலாவரம்னா யாருக்கு அதிலே பூ சுத்தவனா திமுக. மற்றொரு முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. புதுவை மாநிலமாக்கப்படும், உச்சநீதிமன்றத்துடைய கிளை சென்னையில அமைக்கப்படும், திருக்குறள்ல தேசிய நூலாக அறிவிக்கப்படும், இப்படியான அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 17 வருஷமா நாங்க இல்ல. 17 வருஷமா யார் இருந்தது மத்தியில? திமுக இருந்தது. அப்ப 17 வருஷமா திமுக இருந்ததுன்னா அது ஆதரவு என்ற நிலையை போய் இவங்க ஆதரவு கொடுத்தாதான் ஆட்சியே இருக்கும். ஆனா அந்த நிலையை பயன்படுத்தி மாநிலத்தினுடைய அந்த சுயாட்சி, நிதி தன்னாட்சி, மாநிலத்துடைய அந்த உரிமைகள், அதே போல நீங்க சொல்ற மாதிரி அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்த்திருக்கலாம் இல்லையா? ஏன் உதாரணத்துக்கு கல்வி எடுத்துங்க. பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் மாறிச்சு மாநில பட்டியலேருந்து. அதை மாற்றினாங்களா? மாற்றினா நீட்டே வந்திருக்காத. அதனால எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்யாம மக்களை தேர்தல் காலத்தில் முழுமையான அளவுக்கு ஒரு கிளுகிழுப்பு காட்டி ஏமாத்துக்கிற அந்த வித்தையை திமுக நல்லா கத்துருக்குது. ஆனா இந்த இடம் என்னதான் கிளுகிழுப்பு காட்டாலும் மக்கள் ஏமாற தயாரில்லை. மிக முக்கியமா சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கும், பெட்ரோல் விலையை 75 ரூபாய்க்கும், டீசல் விலையை 65 ரூபாயும் குறைக்கப்படும் சொல்லிருக்காங்க. இது பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இதெல்லாம் நேரடியா மக்கள் கன்சியூம் பண்ற ஒன்னா இருக்கு. அது திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க 3 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, ஏன் 4 ரூபாய் நீங்க கம்மி பண்ணல? பெட்ரோல் விலை 4 ரூபாய், இது டீசல் விலையை 4 ரூபாய் கம்மி பண்ணல. பெட்ரோல் விலை கொஞ்சம் குறைச்சிங்க. நீங்க உங்க தேர்தல் வாக்குறது 4 ரூபாய் கம்மி பண்ணீங்களே. சரி, 100 ரூபாய் சிலிண்டர் கொடுங்கள, முதல்ல அதை குறைங்க. அதை குறைக்காம நீங்க இதை பேசுறது எந்த விதத்துலயும் உங்களுக்கு முகாந்திரமே கிடையாது. அதே மாதிரி தாயகம் திரும்பிய தமிழருக்கு இலங்கை தமிழருக்கு குடியுரிமை உள்ளிட்ட அறிவிப்பையும் இடம்பெற்றிருக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது என்ன சொன்ன, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி ஏற்கனவே இலங்கை தமிழர்கள்லாம் நொந்து போய் கிடக்குறாங்க. திமுகனாலே ஒரு 60 ரூபாய் பாக்குறாங்க. 1.5 லட்சம் பேரை கொண்டு கூச்சிட்டு இப்படி போய் தாயகம் திரும்பி இலங்கை வாழ் தமிழர்கள்லாம் இனிமே காதுல பூ சுத்துற வேலை எல்லாம் இனிமே தமிழர்கள் பத்தியில் எடுபடாது. மிக முக்கியமா ஆளுநர் பதவி அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னாலும் கூட மாநில முதலமைச்சர்கள் ஆலோசனை பெற்று ஆளுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒன்றையும், அதே போல 361 அப்படிங்கறதையும் நீக்கப்படும் அப்படிங்கறதையும் ஒரு தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. இந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். 17 வருஷமா இருந்தப்ப சொலையா மத்தியில இருந்தப்ப நீங்க என்ன செஞ்சிருக்க? நீங்க அன்னைக்கு ஆளுநர் பதவி நீக்கிறதுக்கு உண்டான அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு நீக்கி இருக்கலாம். அதை ஏன் செய்யல நீங்க? அதான் இப்ப கேள்வி. இப்ப நாங்க 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தோமா? அப்போ இப்ப சொல்லுவாங்க, அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒண்ணு, ஆட்சியில் இல்லாத போது ஒண்ணு. இதான் அவங்களுடைய வாடிக்கையும் வழக்கமும். அதனால இப்போ ஒன்றும் அந்த பதவியை நீக்கிறதுக்கு உண்டான இதை கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு நிறைவேற்றிட்டு இருந்தா நல்ல விஷயம். ஆனால் பண்ணல. அன்னைக்கு சொலையா வளகுலிக்கும் இலாக்காக்கள் வாங்கி நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்ற எண்ணம் தானே உங்களுக்கு. என்ன நீங்க மாநிலத்தோட உரிமைகள் சரி, ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு பரிந்துரை பண்ணிச்சு, இந்த மாதிரி ஆளுநர் எப்படியெல்லாம் நியமனம் செய்யணும், ஆளுநருடைய அந்த பவர்ஸ் என்னென்ன, அப்படியெல்லாம் ஏன் அதையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம்ல? அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. 1000 ரூபாய் மகளிர் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கக்கூடியதை இந்தியா முழுவதும் வழங்கக்கூடிய வகையில கொண்டு வருவோம் அப்படிங்கறதையும் ஒரு தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. மிக முக்கியமா இந்த முறையும் நீட் விலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெற்று தருவோம் அப்படிங்கறதையும் வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. இப்போ 30 மாசமா கொடுக்கல இந்த திமுக அரசாங்கம் இல்லையா? இப்ப தேர்தலுக்காகத்தான் அது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 30 மாசம் ஏன் கொடுக்கல? 30 மாசம் கொடுத்துட்டு நீங்க பேசியிருக்கலாம், சரிதான்ல? ஆனா இப்போ இதுலயே எத்தனை பேர் ஒன்றும் 2 கோடி பேர் தானே தரேன் நீங்க அது 2 கோடி பேர் கொடுக்கலையே. சும்மா நீங்க 1 கோடி பேர் கொடுத்தீங்களா, எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு தெரியாது. ஆனா இதுவே 100% நிறைவேற்ற முடியாது. நீங்க ஆல் இண்டியாவுல நீங்க கொடுக்க போறீங்களா? ஏமாத்து வேலை அது. மறுபடியும் அது ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுது. திமுகவுடைய அலைன்ஸும் ஒரு புறம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே போல என்டிஏவோட அலைன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற பார்வையில் இருக்கு. அதிமுக தலைமையில கூட்டணியில இன்னும் சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு செட்பேக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை எப்படி பாக்குறீங்க? இல்ல, செட்பேக்னு சொல்ல முடியாது.
அது கூட்டணி வர்றதுன்றது அவங்கவுங்க விருப்பம். அதனால் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கூட சில பேர் பேசியிருக்கலாம், அவங்க வந்து விருப்பப்பட்டு போயிருக்கலாம். அதனால எந்த விதத்துலையும் வந்து வெற்றி வாய்ப்பு என்பது பாதிக்காது. இந்த தேர்தலில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பிரதான பிளேயரா இருக்குமா? ஏன்னா இப்ப திமுக பல்வேறு அறிவிப்புகளை முன்வைத்து இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. திமுக போல மோசடியான தேர்தல் அறிக்கை கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. எதெல்லாம் செய்ய முடியுமோ, நிறைவேற்ற முடியுமோ அது மட்டும் தான் கொடுப்போம். ஸோ அந்த வகையில் தேர்தல் அறிக்கை இருக்கும். வேட்பாளர் பட்டியல் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை நீங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் 16 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி இப்போ இது வந்து முதல்கட்ட பட்டியல் தானே இது. அதில் வந்து இப்போ இறுதி பட்டியலாம் வந்து பொதுச்செயலாளர் புத்தர் வெளியிடுவார். இதில் வந்து எல்லாமே படித்தவங்க, அதே போல் வந்து புதுமுகங்கள் போது ஒரு நல்ல வரவேற்பு தேர்ந்த விஷயம். நன்றி. எனவே